இந்த கிராமங்களுக்குலாம் பேருந்து வசதி இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறேன். நான் மதுரை பஸ் பஸ் மருந்து. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாமல் இருந்துச்சுல்ல, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிராமங்களுக்குலாம் பேருந்து வசதி இல்லையா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாமல் இருந்திருக்கு. கும்பகோணத்துலையும் சரி, திருச்சியிலையும் சரி, தஞ்சாவூர்லையும் சரி, மதுரையிலையும் சரி, எக்கச்சக்க ஊரில் பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி இல்லாமல் இருந்தது. கிராமங்களுக்கு இப்போ நிறையா பேருந்து வசதி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ போட்டிருப்பேன், 2 பாட்டாக போட்டிருப்பேன். மொதல் பாட்டு வந்து 2ஆவது பாட்டு, இது 3ஆவது பாட்டாக போட்டிருக்கோம். இதுலேயே இன்னும் பேருந்து வசதி நிறையா கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது போக இன்னமும் நிறையா ஊருக்கு பேருந்து வசதி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட் உடனுக்கும் தெரியும். அடுத்து எந்த பஸ்ஸை பற்றி வீடியோ போகலான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.